எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்காந்த். இப்போ 8 டிசம்பருக்கான ப்ரீ மார்க்கெட் ப்ரெடிக்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஸ்பாட் 26,186 முடிஞ்சிட்டு, ஃபியூச்சர் 26,033 முடிஞ்சு அதோடய ப்ரீமியம் ரூ. 146.75 இருந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏடிஎம் இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் முடிஞ்சிருக்கு 26,150 முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி காலுக்கு புட்டுக்கு 26,200 ஏடிஎம்மாக முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போது இந்த இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன மாதிரி இருக்கும் நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டி 26,186லேருந்து கீழே 26,092, அங்கேருந்து மேலே போகுதுன்னா 26,259. இந்த ரேஞ்சை கண்டிப்பாக டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ இது முக்கியமான ரேஞ்சு. இதான் ஃபஸ்ட் ரேஞ்சு இது. ஸோ இந்த ரேஞ்சை கண்டிப்பாக இது தொடும். இதுக்கப்புறம் மேலே ஃபர்தராக போச்சுன்னா 26,332 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ரேஞ்சு. இது 26,186லேருந்து மேலே 26,289, கீழே 26,092க்கும் நடுவில் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்தராக மார்க்கெட்டோட ஓப்பனிங்கை பொறுத்து தான் நமக்கான ரேஞ்சு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ஓப்பன் ஆகலாம், கேப் அப்பை பொறுத்தவரையும் எந்த இடத்துல ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேப் அப்பை பொறுத்தவரையும் நம்ம இது பண்ணுறதுன்னா, ஒரு 26,186 ஒரு 18 பாயிண்ட்டுக்கிட்ட ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ 26,194 கிட்ட ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கேப் அப்பில் இருக்குது. அதே மாதிரி கேப் டவுனில் ஓப்பன் பண்ணுறதுன்னா இங்கே 26,168. ஸோ இங்கே கேப் அப்பில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 26,168 கேப் டவுன் ஆகும். 26,194 கேப் அப்புக்காகவும் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் ஆஸ் யூஸ்வல் 186 ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஃப்ளாட்டுக்கு. ஸோ இப்போ இது எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கு தாண்டி ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் என்னை பொறுத்தவரையும். ஸோ பார்க்கலாம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா. அதே மாதிரி கால் ரேஞ்சு பார்த்திங்கன்னா, ஏடிஎம் 26,150க்கு எந்த ரேஞ்சிலெல்லாம் போகலாம் அப்படின்னு 128க்கு மேலே போயிடுச்சுன்னா, 128க்கு மேலே போனால் பைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கால் சைடில். ஓகேங்களா? அதே மாதிரி டார்கெட்டாக ஃபஸ்ட்டு டார்கெட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் 146, ரெண்டாவது டார்கெட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் 204 வரை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 110 ஒரு 975 ஒரு 12 13 ஒரு 8 9. ஸோ 93க்கு அப்புறம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா, ஸோ 93 ஆச்சுன்னா புட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 93க்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக புட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டார்கெட்டாக பார்த்திங்கன்னா 110லேருந்து 148 வரையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புட் சைடை பொறுத்த வரையும். புட்டு 26,200 எடுத்துக்கிட்டு ஏடிஎம்மில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஏடிஎம்மில் 26,150 காலுக்காகவும்
26,200 வந்து பொட்டுக்காகவும் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க பேப்பர் ட்ரேடிங் தான் நம்ம பண்ணி பார்க்குறோம். எந்த ரெக்கமெண்டேஷனும் யாருக்கும் காலோ எதுவும் கொடுக்கல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் பேப்பர் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணி பார்க்குறோம். இது எப்படி இந்த ரேஞ்சில் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதுபடி மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட். நமக்கு வந்து இந்த மாதிரி இன்றைக்கி நடந்ததில் இப்படி ஒரு மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்கான ஒரு இதாக இருக்கும். கம்ப்ளீட் எஜுகேஷன் பர்பஸ் தான். ஸோ யாருக்கும் எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.